குடிமைப் பணிகளை 3 வகைகளாக பிரித்தவர் லான்ஸ்டவுன் ஆவார். காங்கிரசின் முதல் கூட்டம் ஆலன் ஆக்டோவியன் ஹியூம் தலைமையில் மும்பையில் நடைபெற்றது. ஆலன் ஆக்டோவியன் ஹியூமால் இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்டது. பிரித்தாளும் கொள்கையின் அறிமுகம் என்று கருதப்படுவது வங்காளப் பிரிவினை ஆகும். இந்திய தேசிய காங்கிரஸ் கல்கத்தாவில் நடைபெற்ற மாநாட்டில் சுயராஜ்யம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆரியர்கள் முதலில் பஞ்சாப் பகுதியில் குடியமர்ந்தனர். ஆரியர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து வந்தனர். வேத காலத்தில் 6:1 என்ற விகிதத்தில் நிலவரி வசூலிக்கப்பட்டது. சதை உண்ணும் விலங்குகள் ஊனுண்ணி என்று அழைக்கப்படுகின்றன. முஸ்லீம் லீக் 1906ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. இந்தியாவின் முதல் திருநங்கை காவல் உதவி ஆய்வாளர் யாஷினி ஆவார். 900 ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடிய முதல் அணி இந்தியா. பூச்சி உண்ணும் தாவரங்களால் நைட்ரஜன் பற்றாக்குறை காரணமாக போதுமான புரதத்தை ஒருங்கிணைக்க முடிவதில்லை. வங்கப் பிரிவினை 1905ஆம் ஆண்டு நிகழ்ந்தது. வங்கப் பிரிவினையை செய்த கவர்னர் ஜெனரல் கர்சன் ஆவார். சுதேசி இயக்கத்தில் தமிழகத்திலிருந்து கலந்து கொண்ட தலைவர் சிதம்பரனார் ஆவார். பிரிக்கப்பட்ட வங்காளம் மீண்டும் இணைக்கப்பட்ட ஆண்டு 1911. மராத்தா மற்றும் கேசரி போன்ற பத்திரிகைகளை நடத்தியவர் பாலகங்காதர திலகர். மிண்டோ மார்லி சீர்திருத்தப்பட்ட ஆண்டு 1909. அன்னி பெசன்ட் கடார் பார்ட்டியுடன் தொடர்பில்லாதவர் ஆவார். மனித உடலில் கல்லீரல் பகுதி கிளைகோசோனை சேமிக்கிறது. சோப்பை கரைத்து வெளிப்படையான சோப்பை உருவாக்க எத்தனால் இரசாயனங்கள் பயன்படுகின்றது. தமிழ்நாட்டில் உள்ள ஜெயங்கொண்டம் லிக்னைட் கனிமத்தினால் புகழ்பெற்றது. சோழ வம்சத்தின் தலைநகரம் உறையூர் ஆகும். முதல் தமிழ்ச் சங்கம் மதுரையில் நடைபெற்றது. குயில் பாட்டு தமிழ் புலவர் சுப்பிரமணிய பாரதியாரால் படைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் சிதம்பரம் புகழ்பெற்ற கோவிலில் சிவன் நடராஜா என்று வணங்கப்படுகிறார்.